நான் ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகிட்டேன். அது என்னன்றதை சொல்கிறேன். எல்லாருமே ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு நினச்சா எல்லாருமாலையும் ஆண்டர்ப்ரனர் ஆக முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னாக்கா, ஆண்டர்ப்ரனர்ன்றது ஒரு ஸ்கில். நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த குரூப் ஆஃப் ஸ்கில்லை கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆக முடியும். சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு நார்மல் ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். அந்த கம்பெனியில் அட்வைசர்ஸ் இருப்பாங்க, சிஇஓஸ் இருப்பாங்க, அண்ட் ஃபவுண்டர்ஸ், கோஃபவுண்டர்ஸ், எம்ப்ளாயி, அது எல்லாருமே ஒரு இயர்லி ஸ்டேஜஸில் உன்னுடைய கம்பெனியில் எல்லோரும் வந்துட மாட்டாங்க. ஸோ நீ அவங்கள எடுத்துகிட்டு வரணும். பட் அதுக்கு முன்னாடி உன்னோட இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த கம்பெனியில் நீ தான் எம்ப்ளாயி, நீ தான் சிஇஓ, நீ தான் ஃபவுண்டர், நீ தான் கோஃபவுண்டர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எல்லா ஸ்கில்லும் உனக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீ ஒரு ஆண்டர்ப்ரனர். ஸோ அதை வச்சு உன்னுடைய ஐடியாவில் எதை நீ டெவலப் பண்ணுற, லைக் இனோவேஷன், க்ரியேட்டிவிட்டி, அதை எப்படி க்ரோ பண்ணுற அந்த பிஸ்னஸை ஆர் ஸ்டார்ட் அப்ஸ், நீ அதை எப்படி க்ரோ பண்ணுறத பொறுத்து அதுலேருந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கெயின் பண்ணிக்கிற அப்படின்றத பொறுத்து தான் நீ ஒரு ஆண்டர்ப்ரனரா இல்லையா அப்படின்றதே தெரிய வரும். ஸோ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதில் நான் கெயின் பண்ணிட்ட ஒரு விஷயம் அப்படி என்னன்னாக்கா, என்னுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு போகிறேன். பட் ஆனால் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ அந்த ஐடியா ஒரு வேலிடான ஐடியாவாக இல்லை, அது ஒரு இன்வேலிடான ஐடியா. ஸோ அப்படி இருக்கும்போது அது என்ன ஐடியான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் அந்த சேனலை ஃபாலோ பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.